அப்படிலாம் இல்லை, பிரியாணிக்கு ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிரியாணிக்கு கத்திரிக்காவும் ரைத்தாவும் மட்டும்தான் சைட் டிஷ்ஷா, வேற எதுவும் இல்லையா? அப்படிலாம் இல்லை, பிரியாணிக்கு ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜாம் மட்டும் இல்லை, கோங்கரா வச்சு சாப்பிடுவாங்க, தால்ச்சா வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அது என்ன கல்யாணத்துல வைக்கிற பிரெட் அல்வான்னா தனி ருசி? அது ஏன்லாம் தெரியாதுங்க, கல்யாணத்தில் போகிற பிரெட் அல்வானாலே தனி ருசி தான். பட்ஜெட்டா போனாலும் இந்த டிஷ் எல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னா எது? நான்வெஜ்ஜுக்கு ஒரு சிக்கன் 65, வெஜ்ஜுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு, இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். கல்யாணத்துல யாராவது ஃபில்டர் காஃபி குடிப்பாங்களா? கண்டிப்பாக குடிப்பாங்க. மார்னிங் ஈவினிங் ஃபில்டர் காஃபியோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோமே. இப்படி நிறைய பேருக்கு சர்வ் பண்ணும்போது குவாலிட்டி முக்கியமா குவான்டிட்டி முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். குவாலிட்டியாகவும் இருக்கணும், குவான்டிட்டியும் நல்லா இருக்கணும். பந்தியில யாராவது சூப் வைப்பாங்களா? கண்டிப்பாக நாங்கள் வைப்போங்க. வெஜ்ஜுனா ஒரு நல்ல முருங்கைக்காய் சூப் வைப்போம், நான்வெஜ்னா நாட்டுக்கோழி சூப் வைக்கலாம். பிரியாணிக்கு பீஸ் முக்கியமா டேஸ்ட் முக்கியமா? பீஸ் இல்லாமல் எப்படிங்க டேஸ்ட் வரும்? மசாலாலாம் நீங்களே அரைப்பீங்கன்னு சொன்னீங்க, அது அவ்வளோ டேஸ்டாவா இருக்கும்? நாங்களே அரைக்கிறதுனால தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இந்த கிளைமேட் வெதரை வச்சு மெனு மாறுமா? காய்கறி சீசனலாக கிடைக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் மாறும்.